அனைவர் அனை அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வேகம். இந்திய திருநாட்டில் ஒப்பற்ற விடுதலை திருநாள் என்று நெஞ்சில் உடமுமின்றி நேர்மைத்திறமுமின்றி வஞ்சனைகள் பேசி வாய் சொல்லில் வீரராய் இருந்த மக்களை தட்டி எழுப்பி சுதந்திரம் நமது பெருமை அதை அடைந்தே திருவோம் என்ற குரல் எழுப்பது சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த பெருந்தலைவர்கள் அண்ணல் காந்தியடிகள், நேரு, தந்தை பெரியார், கருமவீரர் காமராஜர் போன்ற இன்னும் பல தலைவர்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்த நேரத்தில் நமது நாட்டு மக்களிலே என்ன சமுதாயம் எப்படி இருந்தது? சாதி மத வேறுபாடுனாலும் சமுதாயம் மூட பழக்க வழக்கினாலும் பாமர மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி பெரும் துன்பத்தில் இருந்தார்கள். இந்த பாமர மக்களுக்கு வழிகாட்டியாகவும் விடுவெளியாகவும் தோன்றி இந்த மக்களுக்கு நல்ல மேலான வாழ்க்கை முறையை பெற்றுத்தருவாக தோன்றிய பல பெரியவர்கள் ஈரோட்டில் பிறந்த பகுதியில் பகலாவனாய் சமூக சீர்திருத்தவாதியாக இருந்து சாதிய கொடுமைகளை அழித்தொழிக்க போராடிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கின்றேன். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பான் பாரதி. சாதிகள் இரண்டறிய வேறில்லை என்றும் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிவுடைத்தோர் என்பார் மூதாட்டி அவ்வை. இத்தனை சட்ட திட்டங்கள் ஜாதி ஒழிப்பில் இருந்தும் நம்மால் சாதியை ஒழிக்க முடிந்தது இல்லையே. தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் அவர்கள் நலனுக்காகவும் போராடிய தந்தை பெரியார் அரசு ஆணையை மீறி வைக்கம் என்ற ஊரில் மறியல் செய்ததால் சிறிதனின் கிடைத்த வைக்கம் வீரர் என்ற பட்டமும் கிடைத்தது. தள்ளாத வயதிலும் ஒடுக்கப்பட்ட நலனுக்காக இறுதி வரை தன் வாழ்வை அவர்களுக்காகவே அர்ப்பணித்தவர் பெரியார். மகாத்மா காந்தியை காந்தி தாத்தா என்போம், ஜவஹர்லால் நேருவை நேரு மாமா என்போம், நமது பெரியாரை தந்தை பெரியார் என்போம். நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நின்றவர் பெரியார். அவரது கொள்கைகளை பின்பற்றுவது நமது கடமையாகும். ஒரு திரைப்படத்தில் பெற்றோரை இழந்த உறவினர்களாலும் கைவிடப்பட்ட ஒரு பிராமண சிறுவனை நடிகர் சத்யராஜ் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருவார். வழியில் சத்யராஜும் அச்சிறுவனும் ஒரு ஆற்றில் குளிப்பார்கள். அப்போது குளித்து கொண்டிருக்கும் சத்யராஜ், இச்சாதியை ஒழிக்கவே முடியாது போலிருக்கே என்று புலம்புவார். அதை கேட்ட அக்கறையில் இருக்கும் சிறுவன், ஐயா உங்கள் பேர் என்ன என்று கேட்பான். அதற்கு, இவ்வளவு நேரம் என்னுடன் என்னுடைய பெயரை கேட்கிறாயே, பாலு தேவர் என்பது உனக்கு தெரியாதா என்பார். பாலு என்பது உங்கள் அப்பா அம்மா வைத்த பெயர். தேவர் என்பது நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வாங்கிய பட்டம் என்று கேட்பான். அப்பொழுதுதான் சாதி என்பது எப்படி சமுதாயத்தில் வேரூன்றி இருக்கிறது என்று அவர் உணர்ந்து கொண்டதாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தவரை ஒன்று செய்யலாம். பள்ளிக்கு குழந்தைகளை சேர்க்கும் போது சாதி என்ன என்று கேட்காதீர்கள். ஒரு மாணவனை சாதியின் அடிப்படையில் வேறுபடுத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் கடந்திருப்பினும் சாதி கொடுமைகளும் மூட நம்பிக்கைகளும் பெண் அடிமைத்தனமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் கருத்தறிய இப்பொன்னாளில் பெரியார் வழி நடக்க உறுதி காப்போம். பெரியார் நாமம் வாழ்க. வாய்ப்பளித்தான் இருக்கும் நன்றி. பேசியவே எரிச்சல் எனக்கு பலத்த கைத்தட்டல் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக